கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா மா குன்னா லஹு முக்ரினீன் ஃப இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இவ்வாறான துஆக்களை, ஔராதுகளை ஓதச் சொல்லி இருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எமக்கு வழிகாட்டல், அவர்கள்தான் எமக்கு பிரகாசம் என்பதனை முதலில் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஔராத்துகள், துஆக்கள், இந்த ஆயத்துக்கள் எதற்காக தரப்படுகின்றன, எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் கூறப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, குறிப்பாக பிரயாணங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகாட்டல்களாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் கியாமம் முடியும் வரைக்குமான முஸ்லிம்களுக்கு, மோமின்களுக்கு இந்த வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கின்றன. நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே எம்மால் தாங்க முடியாத பல விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அன்பான சகோதரர்களே, பிரயாணங்களில் அவ்வப்போது பல விபத்துக்கள், மரணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவை சமூகத்துக்கும் கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக, எமக்கும் கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணங்களின் போது எவ்வாறான ஒழுங்குமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், எவ்வாறான துஆக்களை, ஔராத்துக்களை, சூறாக்களை நாங்கள் ஓத வேண்டும் என்கின்ற வழிகாட்டல்களை தந்திருக்கின்றார்கள். அவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும். சுபஹு தொழுது விட்டு செல்லுங்கள், ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டு செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய கொடியை ஏந்தியவர்களாக, இஸ்லாத்தினுடைய கொடியை ஏந்தியவர்களாக நீங்கள் செல்லுவீர்கள் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்றோமா? வீட்டிலே இருந்து அல்லது எங்களுடைய தொழில் நிலையங்களிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது இந்த வழிமுறைகளை, இந்த வழிகாட்டல்களை, இந்த சுன்னாக்களை நாங்கள் பின்பற்றுகின்றோமா என்பதனை சிந்தித்து உணர வேண்டி இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த வழிகாட்டல்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை நாங்கள் பின்பற்றி செல்லுகின்ற பொழுது மரணம் ஏற்பட்டாலும் கூட அது நபியினுடைய வழிமுறையை நிலைநிறுத்தியவர்களாகவே எங்களுடைய மௌத்து, எங்களுடைய மரணம் நிறைவு பெறும், நடைபெறும். அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு தருவார். தீனுடைய கருமங்களை, தீனுடைய வழிமுறைகளை நிலைநாட்டுகின்ற ஒருவராக இருந்து நாங்கள் மரணமடைந்தாலும் கூட அது எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அது எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, குறிப்பாக இந்த சபரில், இந்த பிரயாணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறைகள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்களோ, என்னை ஓதச் சொல்லி தந்திருக்கின்றார்களோ, அவற்றை கடைபிடித்து உங்களுடைய பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ளுமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.